அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு வீட்ல இருக்கிற வைஃபை கட் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா பில்லு கட்டாம விட்டுருக்கேன். சரி பில்ல கட்டுவோமேனு கட்டினா அப்பி நெட் வரல. பில்லு கட்டின அடுத்த நாளே துபாய் வரைக்கும் போக வேண்டிய ஒரு வேலை இருந்துச்சு, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இந்தியாவுக்கு வந்து பாக்குறேன், அப்பி நெட் ஒர்க் ஆகல. சரி கஸ்டமர் கேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண அடுத்த நாள் 2 இன்ஜினியர் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இது என்ன ப்ராப்ளம்னே தெரியல, பேக் அண்ட் டீம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கிளம்பிட்டாங்க. அதுதான் இன்ஜினியரை நான் கடைசியா கண்ணால பார்த்தேன். பில்லு கட்டி கிட்டத்தட்ட 15 நாள் ஆயிடுச்சு. ஒருத்தர் கூட வீட்டுக்கு வரல. கேட்டா தோ வந்துருவாங்கன்றாங்க. எனக்கு இருக்கிற காண்ட்ல அப்படியே போயிட்டு ஏர்டெல் பாக்ஸை பிச்சு எரிஞ்சலான்னு பார்த்தேன். எதுக்கு நம்மளால எல்லாருக்குமே வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல தான் ஒர்க் ஆகாத பாக்ஸ் ஒன்னு இருக்கே, அதை ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து தூக்கி போடலான்னு பாக்குறதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு ஓட்டி அவங்களுக்கு கால் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணா ரிங்கு போது எடுக்கல மாப்ள. இதுக்கு மேலே இந்த வேலை செய்யாத பாக்ஸ் வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டான் பாருங்க, நொறுங்கிருச்சு பாக்ஸ். நம்ம மட்டும் ஒரு நாள் லேட்டா பில்லு கட்டினா கனெக்ஷனை புடுங்கிறது, ஆனா இவனுங்க மட்டும் பாத்தீங்களா காசை வாங்கிட்டு எப்படி ஏமாத்துறானுங்கன்னு. மக்களே தயவு செஞ்சு ஏர்டெல் பக்கம் மட்டும் யாரும் போயிடாதீங்க. காசு வேஸ்ட், டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இருக்கிற சிம் கார்டை கூட புடிங்கி போட போறேன்.